கொன்னிச்சிவா ஒட்டாக்கோ ஃபேம். ரீசென்ட்டா ஒரு ஆனிமே ரிலீஸ் ஆச்சு. அதோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டாக்கோ பீஸ் ஒரிஜினல் சின். அந்த ஆனிமே யாராச்சும் இன்னும் பார்க்கலன்னா, நீங்க பார்த்துறாதீங்க. ஏன்டா இப்படி சொல்றேன்? இந்த ஆனிமே மொக்கையா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. இந்த ஆனிமே இப்போதைக்கு ஒரே எபிசோட் தான் வந்திருக்கு. ஆனா, இந்த ஆனிமேயோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்து முடிக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு கண்ல தண்ணி வரும். இல்லன்னா ரொம்ப டிப்ரஷனா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மள மனச உடைக்கிற மாரி நெறைய சீன்ஸ் இந்த ஆனிமேல இருக்கு. இந்த ஆனிமேயோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹாப்பினஸ மட்டும் பார்த்து வளர்ந்த ஒரு ஏலியன் வந்து நம்ம வேர்ல்டுக்கு வருது. அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண மீட் பண்ணுது. அந்த பொண்ணோட பேரு தான் சிசுகா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிப்ரஸ்டா இருக்கக்கூடிய ஒரு லோன்லியான ஒரு கேர்ள். ஏன்னா, அந்த பொண்ணோட கிளாஸ்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண போட்டு ரொம்ப புல்லி பண்ணி, அந்த பொண்ண வந்து அப்படியே வந்து என்ன சொல்றது, அந்த பொண்ண ரொம்ப உடைச்சு வச்சிருப்பானுங்க. அதாவது சந்தோஷத்தை பார்க்காத ஒரு பொண்ணுக்கும், சந்தோஷத்த மட்டும் பார்த்த ஒரு ஏலியனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இந்த டக்கபுஸ் ஒரிஜினல் சின். இந்த ஸ்டோரி கேட்கும்போது அந்த அளவுக்கு டிப்ரஷனா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. நீங்க ஆனிமே பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா, அந்த பொண்ண எவ்வளவு டீப்பா அந்த பொண்ண வந்து என்ன சொல்ற புல்லி பண்ணலாமோ, அப்படி இறங்கி பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாரி இருக்கும். இது ஒரு சிலருக்கு வந்து பெருசா தோணாம இருக்கலாம். ஆனா, எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா அத ஃபீல் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு இடத்துல நம்மள ரொம்ப புல்லி பண்ணியோ, நம்மள ரொம்ப வந்து என்ன சொல்ற, நம்ம ஓவரா தாழ்த்துற மாரியோ நிறைய வேல பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்ல. அத ரொம்ப அழகா அழகா இல்ல, எப்படி நம்மள டிப்ரஷன் ஆக்க முடியுமோ, அப்படி எடுத்து வச்சிருக்கானுங்க. ஆ நான் இந்த ஆனிமே பார்க்கும்போது நினைச்சேன் ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப ஃபன்னா தான் போகும்னு. பட் ஒரு குட்டி குட்டி ஃபன் எலிமெண்ட்ஸ் இருந்தா கூட, இந்த ஆனிமேல கண்டிப்பா மனசு உடைக்கிற மாரி சீன்ஸ் நெறைய இருக்கு. இது ஒரு ஏலியனுக்கும் மனுஷனுக்குமான கதைன்னு இல்லாம, இதில பார்த்தீங்கன்னா, இந்த சைல்டு அபியூஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம, இந்த பேரண்டிங் இத பத்திலாம் சொல்ல ட்ரை பண்றாங்க. பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்கு. இனி வரப்போற எபிசோட்ஸ் எப்படி இருக்குமோ தெரியல. அது மேபி ஹேப்பியா போகுமா, சேடா போகுமான்னு தெரியல. ஆனா, இந்த ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா என் மனச உடைச்சு விட்டுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, இந்த ஆனிமே பார்க்கும்போது எனக்கு எரேஸ்ட்ன்னு ஒரு ஆனிமே இருக்கு. அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா, அதிலயும் வந்து இந்த சைல்டு அபியூஸ், பேரண்டிங் இத பத்திலாம் பேசியிருப்பாங்க. ஸோ, அதுலயே கூட டைம் டிராவல் ஒண்ணு இருக்கும். அத மாரி இந்த ஆனிமே டைம் டிராவல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, நெறைய சிங்க் ஆகுற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ, அங்கேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாரி டிப்ரஸ்டா ஃபீல் பண்ணேன். அதே ஃபீலிங் இங்கேயும் இருந்துச்சு. அண்ட் நெறைய சீன்ஸ் இருக்கு கைஸ். நீங்க சொல்லப்போனா அந்த பொண்ணு என்ன சொல்ற டிப்ரஷன் உச்சகட்டத்துக்கு போயிட்டு ஒண்ணு பண்ணும். அத அந்த வேர்ட யூஸ் பண்ணாலே இங்க வந்து என்ன சொல்ற வயலன்ட்டான கன்டென்ட்ன்னு சொல்லி வீடியோ தூக்கிருவானுங்க. நீங்க ஆனிமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்த ஏதோ ஒரு சின்ன பையனோ, சின்ன பொண்ணோ மேபி இத மாரி கஷ்டப்பட்டு இப்படிப்பட்ட முடிவுல எடுக்குமோன்ன மாரி தோணுது. ஒரு சிலர் கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க லைஃப்ல கண்டிப்பா நடந்திருக்கு இது. இந்த ஆனிமே கண்டிப்பா என்ன சொல்றேன் போய் பாருங்க. ரேட்டிங் கூட நல்லா தான் வந்திருக்கு. எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கு. கண்டிப்பா கண் கலங்குங்க. நாம எல்லாரும் நருட்டோ, ஜுஜுட்சு கைசன், சோலோ லெவலிங் அண்ட் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ், விண்ட் பிரேக்கர் இப்படி நெறைய அனிமேக்கு முட்டு குடுத்துட்டு இருக்கோம். அதுவே இப்படிப்பட்ட குட்டி குட்டி அனிமேஸுக்கு நாம சப்போர்ட் பண்றது கிடையாது. ஆனா அங்க கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கிற ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, என்னதான் கிரவுண்டடா இருந்தாலும், என்னதான் ரொம்ப சின்னதா இருந்தாலும், அதோட இம்பேக்ட் இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த அனிமே பாத்துறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். போய் பாருங்க. ஆனா கண்டிப்பா அழுதுடுவீங்க. அத மட்டும் சொல்லிக்கிறேன் ஓகேவா? ஏன்னா, உங்களோட கனெக்ட் ஆகுற மாரி அந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த ஆனிமே உங்க மனச உடைக்கும். அண்ட் இனிமே வரப்போற எபிசோட்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஹேப்பி எண்டிங்கா முடிச்சா நல்லாயிருக்கும். யாராச்சும் இந்த டக்கபி ஒரிஜினல்ஸ் ஆனிமி மாங்கா ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஹேப்பி எண்டிங்கா, சேட் எண்டிங்கா மட்டும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நான் பார்த்தது இல்ல. ஸோ வந்து இது ஒரு ரிவ்யூ வீடியோ இல்ல ரெக்கமெண்டேஷனோ எனக்கு தெரியல. ஆனா இந்த ஆனிமியோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் என்ன எப்படி ஃபீல் பண்ண வச்சுச்சு. ஸோ அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஆனிமி வொர்த்து. ஆனா கண்டிப்பா உங்க மனச உடைச்சிரும். இந்த வருஷத்துல வந்ததே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆனிமின்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிப்ரஷன் ஆக்கக்கூடிய ஒரு ஆனிமின்னு சொல்லிடலாம். ஸோ போயிட்டு பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் தாட்ஸ வந்து கமெண்ட் சொல்லிட்டு போருங்க. அண்ட் இன்னொரு மேட்ரு இது வந்து தமிழ் டப்பிங்ல இல்ல. இது பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் சப்டைட்டில்ல இருக்கு. ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவரா பேசாம வீடியோ இத்தோட முடிச்சுக்கிறேன். டேக் கேர் கைஸ் வரட்டா?